வேற புரியல. தற்குறின்னு சொல்லி தற்குறியை தாழ்மைப்படுத்த நான் விரும்பல. ஆனாலும் இவங்களை தற்குறி என்ற ஒரு இதுல சேர்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. களத்தில் இல்லைன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? நம்மளே 8.22% ஓட்டு வாங்கி நம்ம தமிழ்நாடு வரதுல 3வது கட்சியா இருக்கிறோம். நமக்கு கட்சியில கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க. விஜய் கட்சி தான் சொல்றோம். அதுல என்ன கொள்கை இருக்கு? எல்லாம் உயிருக்குன்னு வச்சிருக்காங்க. பிறப்புக்கும் ஏதாவது ஒரு குரலுங்க. அது விஜய் கிளினிக் ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் தான் நிச்சயத்துல சொல்றேன் நான். அவர் கிளினிக் ஆரம்பிச்சிருக்காரு, டாக்டரா உட்காந்துட்டாரு. எத்தனை அவரோட தொண்டர்கள் போய் அவர்கிட்ட போய் ஊசி மருந்து போட வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல அணில் குஞ்சுன்னு நாங்க சொல்லல, அவரே அவரை சொல்லிட்டாரு. நான் அம்மா உங்களுக்கு நாங்க அணிலா இருந்து பாடுபடுவோம்ட்டு அவர் தான் சொன்னார், நாங்க சொல்ல கிடையாது. என்னங்க இளைய தளபதி ஆச்சு? என்னங்க இளைய தளபதி? என்னங்க தளபதினு சொல்றீங்க? தளபதினா அதுக்கு அந்த பேருக்கு உண்டான அர்த்தத்தை தயவு செஞ்சு இது கேவலப்படுத்தாதீங்க. இவரெல்லாம் தளபதினா பிரபாகரன் என்ன சொல்றது, குயிலி என்ன சொல்றது, அவர் இவங்கள இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு என்னங்க பேர்? தமிழ் முன்னோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு என்ன பேர் சொல்றது? நமக்கு தான் உலகமெல்லாம் இருக்கமுங்க. நாம் தமிழர் இத்தாலி, நாம் தமிழ் பிரான்ஸ், நாம் தமிழர் எல்லா உலகமெல்லாம் நாம் தமிழர் கட்சி இருக்குது. இவங்க தாவாக்கே தமிழ்நாடு தானா கிடையாது, டிஎம்கே தமிழ்நாடு தானது கிடையாது. எல்லா பேர் திரையில இருந்து வந்தவங்களா தவிர, ஆனா அண்ணன் மட்டும் தான் சிறையில இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்கு சிறைக்கு போனாரு? திருடிட்டு போயிட்டாரா, கொள்ளையடிச்சு போயிட்டாரு? அது கிடையாது. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாங்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி மைக்கு சின்னம் கொடுத்தாங்க. அதாவது தேர்தலுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தம்பிங்கிட்ட சின்னம் வந்துச்சு. சின்னத்தை கொடுத்து கூட அந்த 4-5 நாளில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து 8 விழுக்காடு வாக்கு வாங்கிட்டாங்க. அதான் 36 லட்சம் வாங்கினாங்க. இப்போ உங்களுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி சின்னம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட சின்னமாக இருக்குது. 5-6 நாளில் கொண்டு போய் சின்னத்தை சேர்த்தீங்களா? இப்போ 6 மாதம் முன்னாடியே கிடைச்சிருக்கு. உங்களோட வேகம் எப்படி இருக்குது? மக்கள் கட்டி எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு இந்த சின்னம் ஏற்கனவே ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சுங்க. இப்போ போய் புதுசாக போகிறது கிடையாது. நாங்கள் பரப்போட எங்கள் அண்ணனை அதிகமாக பரப்பிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கட்சியோடைய சின்னத்தை அங்கீகாரம் பண்ணி தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை பற்றி என்னன்னா சின்னமும் ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சு. களத்தில் நிற்காதவங்க எல்லாம் பற்றி நாங்கள் பேச மாட்டேங்க. களத்தில் நிற்காதவங்க யாரை சொல்கிறாரு? களத்தில் நிற்காதுன்னு எடுத்து பார்த்தா நம்ம நாம் தமிழர் சொல்கிறதான் எடுத்துக்கிறாங்க. களத்தில் இல்லைன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? நம்மளே 8.22% ஓட்டு வாங்கி நம்ம தமிழ்நாடு வரதுல 3வது கட்சியா இருக்கிறோம். நம்ம அவர் எப்படி களத்தில் நம்ம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சந்திக்காத சொல்றது தவறு. ஆமா, தற்குறி சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற கட்சியில இருக்கிறவங்க தற்குறி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவரே பாத்தீங்கன்னா தற்குறின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறாரு. அவர் தற்குறி தலைவர். ஆமா, இல்லையா? உண்மைதானே. அது களத்துல இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்லலாம்? அவரை ஆமா 3 கட்சி 4 கட்சி இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. 2 பேரும் மற்ற களத்துல இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? நம்ம களத்துல இருக்காங்க, ஆனா எங்களுக்கு டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை இல்லை. களத்துல இல்லைன்னு எப்படி நம்மளே சொல்லலாம்? மற்ற கட்சி கூட்டங்களுக்கு போனீங்கன்னா இந்த மதுவாடை, இந்த கிரீஸ் தடவுறது, மரம் ஏறுறது, இந்த மாதிரி கீழே இறங்குனா கூட மேலே ஏறி இறங்க, அந்த மாதிரிலாம் பார்க்க முடியுது. நாம் தமிழர் கூட்டங்களை பார்த்தா அந்த மாதிரி பார்க்க முடியல. ஒன்று பார்த்தா அறிவு சார்ந்த முன்னோர்கள் தமிழர்களோட புத்தகங்களை விற்கிற மாதிரி பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கும் அண்ணனோட வளர்ப்பு தான் நாங்கள் ஏற்றுட்டு இருக்க தலைவருடைய கொள்கை கோட்பாடு. அதுக்கு குமரிகண்டம் முதல் இப்போ அம்பேத்கர் வரை எல்லா புத்தகங்களும் இருக்கு. எல்லாமே தமிழர்களோட வரலாறு சொல்ற புத்தகங்களாக தான் இருக்கு. ஆமாங்க. நாம் தமிழர்னாலே தமிழர் வளர்க்குறது இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கொள்கையை தானேங்க. அவன் அந்த கட்சிக்கு மாதிரி எந்த கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் நம்ம யாருமே இருக்க போகிற கிடையாது. எங்களுக்கு அண்ணன் ஸ்ட்ராட்டஜி வச்சு அடிச்சுக்கிட்டாரு. நமக்கு கட்சியில் கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க? கொள்கை நம்ம விஜய் கட்சி தான் சொல்றோம். அதுல என்ன கொள்கை இருக்கும்? எல்லாம் உயிருக்குன்னு வச்சிருக்காங்க. பிறப்புக்கும் ஏதாவது ஒரு குரலுங்க. அது இப்போ ஒண்ணு வேணாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க, ஒரே கருத்து தான். கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ரைட்டு. அதுக்கு நம்ம மக்கள் போய் சேர்றாங்க. அப்போ அவர் மெர்சல் படத்துல டாக்டரா நடிச்சிருக்காரு இல்லையா? இப்போ அவர் டாக்டரா ஒரு இது பண்ணி ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிட்டோம். எத்தனை அவங்க விஜய் ரசிகர் போய் அவர்கிட்ட போய் மருத்துவம் பார்ப்பாங்க? பார்க்க வாய்ப்பு இருக்குங்களா? புகைப்படம் எடுக்கணும் போவாங்க. புகைப்படம் மருத்துவம் பார்க்க போவாங்களான்னு கேட்கறேன். ஏன் போக மாட்டேங்கிறாங்க? சினிமா அது. அவர் பிள்ளைங்க விஜய் கிளினிக் ஆரம்பிச்சாருங்க. அவரோட நிச்சயத்துல சொல்றேன் நான். அவர் கிளினிக் ஆரம்பிச்சிருக்காரு, டாக்டரா உட்காந்துட்டாரு. எத்தனை அவரோட தொண்டர்கள் போய் அவர்கிட்ட போய் ஊசி மருந்து போட வாய்ப்பு இருக்குங்களா? ஏங்க எதுக்கு போட மாட்டாங்க? ஒரு நடிகர் இது தெரிய அனுபவம் இல்லை இதுல. ஏங்க உங்க உயிருக்கு மட்டும் ஒண்ணுன்னா நீங்க உடனே போக மாட்டேங்கிறீங்க. இது மக்களோட இத்தனை பேரோட ஒரு உணர்வுக்கு நீங்க இந்த புரியாம நீங்க இவ்வளவு தூரம் போய் இது பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த கருத்து உண்மையா போவீங்களா? யோசிச்சு பாருங்க. உண்மைதான். அப்ப அந்த அளவுக்கு நீ வெறும் நடிகர் அப்படிங்கிறத பார்க்க தான் போறாங்க தவிர அவர் இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே ஒரு முதலமைச்சர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன கூட்டங்கள், அதாவது வாக்கு ஓட்டுலாம் அவருக்கு கூட கிடைக்கிற ரொம்ப சொற்ப தான் கிடைக்கும். அது அணில் குஞ்சுகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது தவறான ஒரு வார்த்தை மாதிரி. இல்ல அணில் குஞ்சுன்னு நாங்க சொல்லல, அவரே அவரை சொல்லிட்டாரு. நான் அம்மா உங்களுக்கு நாங்க அணிலா இருந்து பாடுபடுவோம்ட்டு அவர் தான் சொன்னார், நாங்க சொல்ல கிடையாது. அவர் சொன்னதை நாங்க எடுத்துட்டு பேசிட்டு சொன்னாரு. ஜெயலலிதா சொன்னாங்க அணிலா இருந்து பாடுபடுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் அணில்னா அப்புறம் கூட போறவங்க அணில் குஞ்சு தானே பேச சொல்ல முடியும். நாங்க சொல்லல. பெரியாரும் அப்படிதான் சொன்னாரு. அவர் சொன்னதான் நாங்க எடுத்து சொன்னோம். பெரியார் நாங்க தப்பா பேசணுங்களே எங்களுக்கு அவர் சொல்ற கருத்தை எடுத்து நாங்க சொல்றோம். அதை உடனே எங்களை பத்தி இவர் அப்படி சொல்லிட்டாரு. நாங்க எதையும் யாரையுமே இது பண்ண நாங்க பிறப்புக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கு நாங்க வண்டு ஈப்பு எறும்புண்டு வாழ்க்கை கொடுக்குறோம். அதை நேசிச்சு நிக்கிற மக்கள் நம்ம நாம் தமிழர் பிள்ளைங்க.
நம்ம போய் யாரையுமே எதிரியா இருந்தாலும் அவங்களை நேசி கத்துக்கொள்ளணும்னு சொல்றோம். இப்ப விஜய் ரசிகர்களா இருக்காங்க, அவங்களை வெறுத்துட்டு நம்ம வந்து அரசியல் பண்ண போறோமா? கிடையாது, அவங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம். புரியுது இல்லைங்களா? புரிதல் இல்லைன்றீங்க. புரிதல் அவங்களுக்கு இல்ல, என்ன ஏதுன்னு உண்மையில் புரிஞ்சுக்குவாங்களா? கொஞ்சம் லேட் ஆகுங்க. எவ்வளவு காலம் தேர்தலுக்கு பிறகு சொல்றீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. விஜய் ஒரு ட்ரிப் வந்து ஆட்சி அமைச்சிடணும், அப்ப புரியும். ஏன்னு கேளுங்களேன், அரசியல்னா என்னன்னு தெரியாது, ஆட்சி எப்படி நடத்துறதுன்னு தெரியாது. அப்ப இலங்கையில் நடந்துச்சு பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா 40 வருஷமா கட்சியாண்ட அவங்களே ராஜபக்சேல அந்த சரியா இது பண்ணல அப்படிங்கிற அந்த சிங்கள மக்களே அடிச்சு விரட்டினாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி விஜய் ரசிகர்களே விஜய் அடிச்சு விரட்டுவாங்க. அந்த மாதிரி என்னடா நீ ஆட்சி நடத்துற அப்படின்ட்டு இப்ப நடிகர் மோகத்துல இது பண்ணிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் இங்க பாருங்க, விஜய் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆசைகளோ மோகங்களோ குறைஞ்சிரும். வெகு விரைவில் அவரெல்லாம் சாய வெளுத்துரும். நம்ம சிங்கம் மாதிரி வேஷம் போட்டு வளர்ந்தோம்னா அப்புறம் கடைசியில் ஆயிடுவாரு. அதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. இப்படிதான் வந்தாரு, இந்த சொன்ன மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி கமலஹாசன் அப்படிதான் வந்து பெரிய மாற்றத்தை தரப்போறேன்னு டிவி உடைச்சாரு, ரிமோட் உடைச்சாரு, என்னவோ பண்ணாரு. இப்ப என்ன ஆச்சு? ஏத மாதிரி நாளைக்கு விஜய் நடக்காது என்ன இவர் என்ன எழுதி கொடுத்துருக்காரா? என்னங்க இளைய தளபதி ஆச்சு, என்னங்க இளைய தளபதி? என்னங்க தளபதின்னு சொல்றீங்க? தளபதினா அதுக்கு அந்த பேருக்கு உண்டான அர்த்தத்தையே தயவு செஞ்சு இது கேவலப்படுத்தாதீங்க. இவரெல்லாம் தளபதினா பிரபாகரன் என்ன சொல்றது, குயிலி என்ன சொல்றது, அவர் இவங்கள இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னங்க பேர்? தமிழ் முன்னோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பேர் சொல்றது? திரையில் நடிச்சா உடனே இதாயிருங்களா? என்னங்க நமக்கு ஒரு அந்த தகுதி போகாதாங்களா? யாருக்கு? அருமையா நடிக்கிறாரு, மக்களை மகிழ்விக்கிறாரு. மக்கள் அவங்க தரப்புல சொல்றாங்க விஜய் நடிச்ச 60 படம் 1000 புத்தகங்களுக்கு சமன்றாங்க. அந்த தகுதி போதாதுங்களா? ஒரு படம் வந்து 3 மணி நேரங்க, 60 படம் எத்தனை மணி நேரங்க? 60 படம் 6 3 18 180 மணி நேரம். 180 மணி நேரம் ஒரு திரையில நடிச்சிட்டாங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டு ஆள்றதுக்காக கொடுக்கலாமா? நம்ம இல்ல யோசிச்சு பாரு, நம்ம யோசிப்போமே, மற்றவங்களா வேண்டாம், நமக்கு நம்ம கேள்வி கேட்டுக்குவோம். ஆமா இது உண்மையா பொய்யா? படத்தில் நடிச்சு கூட அவர் செஞ்ச ஏங்க சொன்ன மாதிரி சூர்யா இருக்கு அப்படி, நடிகர் சூர்யா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை வச்சு எத்தனை பேத்துக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. கேவி பாலான்ட்டு ஒருத்தர் சினிமா கேபி பாலா அவர் இருக்காரு. அவர் எவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஆம்புலன்ஸ் பாருங்க, மக்களுக்கு எவ்வளவு தூரம். சிறிய நடிகர் அவரு இவரோட சம்பளம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஆனா கேபி, ஆனா இவர் சொல்றாரு நான் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரேன்னு சொல்றாரு. நீ 200 கோடி விட்டு சம்பளத்தை உங்களை யாரும் விட்டுட்டு வரணும்? அந்த 200 கோடி சம்பளத்தை வாங்க, எங்களுக்கு தான் வேண்டாங்க. உங்களோட கட்சிக்கு வராங்க பாருங்க, உங்க மக்கள், உங்களை சொன்ன மாதிரி உன்னோட தொண்டர்கள் வராங்க பாருங்க, அவன் யாருக்கு என்னென்ன தொழில் வளர்ச்சி அதுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு பொதுப்படையாக ஒரு இதை கட்டி அவங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்க அரசியலுக்கு வந்துதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப வந்த உடனே நான் சிஎம் தான் அப்படின்னு என்னங்க? எனக்கு ஒரு பக்கத்துல நின்று அரசியல் முதல்ல கத்துங்க. எங்க அண்ணன் இருக்காரோ ஒரு 15 வருஷமா கத்தி தொண்டை தண்ணி பத்த கத்தி எவ்வளவு பேருக்கு அரசியல் ஞானத்தை கொண்டாந்துருக்காரு. நீ அந்த மாதிரி பண்ணுங்க. முதல்ல அரசியல் கேட்டா நான் பால் கொடுத்தேன், ரொட்டி கொடுத்தேன், முட்டை கொடுத்தேன், இது என்னடா இது இதெல்லாம் ஒரு இதா? அதெல்லாம் தவறான ஒரு இதுங்க. அது அரசியல் இவருக்கு அரசியல் ஒன்றும் புரிதலும் இல்லை. ஏகப்பட்ட பேர் அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. வேற கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கம்லாம் நான் வந்து சிஎம் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றதா நம்ம சகிச்சுக்க முடியல நம்மளாலேயே. அவ்வளோதான். நிறைய பேர் பணியூர்ல என்ன முதலமைச்சர் ஆகலான்றாங்க. யாருங்க? பணியூர்ல என்ன முதலமைச்சர் ஆகலாம் அவரு, பணியூர், ஆனா நிஜத்துல முடியாதுன்ற மாதிரி. அதாவது நம்ம தாங்க அவர் பேசி பெரிய ஆளாகிட்டு. இதை சொல்றது வந்து அஜித் ரசிகர்கள். அஜித் ரசிகர்களா? அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் அஜித் ரசிகர்கள் சொல்றாங்கன்னா பணியூர்ல மட்டும் தான் சிஎம் ஆகுவார், நிஜத்துல ஆக முடியாதுன்றாங்க. அப்ப இவ்வளவுதானே சொல்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்குமா இல்லைங்களா? எல்லாம் நம்ம நடிகர்னு அவ்வளவுதானே சொல்லிக்கலாம். எதை எடுத்தாலும் எது தவறு நடந்தாலும் நீங்க பணியூருக்கு வாங்க சொன்னா அப்புறம் அவர் அப்படிதான் சொல்லுவாங்க. வேற அப்படி என்னதானே இருக்கு? என்னங்க பணியூர்ல அப்படி என்னதான் இருக்கு? பணியூர்ல என்ன அவர் வீடு இருக்கு, அதனால அங்க வாங்கன்னு சொல்றாரு. வேற என்ன இருக்கு அங்க? எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் பிரச்சனை இருந்தால் கரூர்ல இருந்து இங்கே வாங்க பணியூருக்கு வாங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி துப்புரவு பணியாளர் பிரச்சனை இருந்தால் அதுக்கு நீங்கள் பணியூருக்கு வாங்க பேசி நாளைக்கு சிஎம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுவார். வேற என்ன சொல்ல போறாரு? யாராக இருந்தால் பணியூருக்கு வாங்க. நாளைக்கு ஓட்டு கேட்க போறேன், எங்க உங்கள்கிட்ட நான் நாளைக்கு ஓட்டு கேட்க போறேன், நீங்கள் நேரில் பணியூருக்கு வந்துருங்க, நான் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டுக்கிறேன். விஜய் நம்பி பயணிக்கிற அவங்க தொண்டர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்குமா இல்லை ஏமாற்றமா இருக்குமா? இது சொல்லணும். இப்போ ரொம்ப ஏமாற்றம் தாங்க. பாவங்க அவங்கெல்லாம் வந்து அவர் பார்க்க வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதாவது இந்த கரூர் இஷ்யூக்கு பின்னாடியே அதுக்கு முன்னாடி அவர் இறந்தப்போ ஒரு இரங்கல் தெரிவிக்கல, நேரில் வந்து பார்க்குற அந்த மாதிரி இருக்கிறப்போ தொண்டர்கள் உயிர் தான் அநேகமாக போயிட்டு இருக்கு. அதுதான் அவங்களை நம்பி பயணிக்கிற எப்படி இருக்குன்னு எங்கள் பொழப்பு அப்படித்தாங்க. உண்மையிலுமே ரொம்ப அவங்கெல்லாம் ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்களா பார்க்குறதா இருக்கு. இப்போ தெரியுதுங்களா தற்கூரி என்னன்னு? புரியுதுங்களா? வார்த்தை வேண்டாம்னா இந்த கருத்து எப்படி பாக்குறீங்கன்றேன். இல்ல அதுதான் சொல்லாது, அறியாம தான் அதுதான் சொல்றாரு. நம்ம இந்த இருக்காங்க, புரியுதா இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு தான் ஒரே அவங்களுக்கு தான் இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டுவாங்களா அந்த இது மாதிரி தான் அவங்களுக்கு கட்டியாச்சு தான் விஜய். அவ்வளவுதான். அதை மட்டும் தான் பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. மற்றது எதையுமே அவங்க கவனிக்க மாட்டாங்க. மக்கள் நாட்டில் நம்ம இப்போ மலை வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆத்மநல பிரச்சனை எத்தனையோ இருக்குது. நீர் சம்மந்தப்பட்டது அண்ணன் நடத்தல அத்தனையும் எடுத்து சொல்றாரு. இத்தனை சொல்லியுமே இவங்களுக்குலாம் போய் ஏறல அப்படின்னா அப்புறம் அவங்க என்ன பண்றது? அவங்களாம் நாம் தமிழரோட நோக்கம் என்ன, காவியாவோட நோக்கம் என்ன, திமுகவோட நோக்கம் என்ன?
3 கட்சியில என்ன மாற்றம் இருக்கு? இப்ப நாம் தமிழர் இருந்து தாவேக்கு என்ன மாற்று, தாவேக்கு இருந்து திமுக என்ன மாற்று, இந்த 2 கட்சியில இருந்து சீமான் எப்படி மாற்றுப்பாரு, கட்சி எப்படி மாற்றுப்பாரு? அது எல்லாமே ஒரே இல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது திராவிடம் சொல்லிட்டு வராங்க. யாரு? டிஎம்கே வந்து திராவிடத்தை எடுத்துட்டு வருது. அவங்களுக்கோ நம்ம விஜய்க்கு அவரும் பாத்தீங்கன்னா திராவிடத்தை எடுத்துட்டு வர்றாரு. அவங்க 2 பேத்துக்கு வந்து பெரிய அளவு திராவிட எங்க தமிழக வெற்றி கழகம் தானே. அவரோட கொள்கை எடுத்துக்குங்க. ஆனா தந்தை பெரியார் இல்ல. கொள்கை நான் எடுத்துக்க. அவர் உங்க கொள்கை என்னன்னு சொல்றப்ப எனக்கு திராவிடமும் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுங்க. அப்ப திராவிடங்கிறப்ப அவரும் அதில் போய் ஐக்கியமாயிடுறாரு. அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேத்துக்கு வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஒரே கொள்கை தான். தந்தை பெரியாருன்னு சொல்லிட்டு அவர் எப்போ தூக்குறாரோ அப்பயே வந்து அவர் பெரிய அளவுக்கு மாறுபடலை. அவர் அதோட சேர்ந்துக்கிட்டு அப்படி. நாம் தமிழரை பற்றி பார்த்தீங்கன்னா இது உலக அனைத்து உயிருக்குமான கட்சி நம்ம இது ரெண்டுமே. எங்க அண்ணன் வந்து மலை மாடு, இவங்க வந்து மாடு. இவங்க எங்க அண்ணனுக்கு அவங்களுக்கு வந்து ஏணி விஜயம் எட்டாது. அவ்வளோ பெரிய அண்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடத்தின மலைகள் கால மாநாடு, தண்ணீர் மாநாடு, இதெல்லாம் யார் நடத்துவா? நாம் தமிழர் யார் நடத்துவாருங்க சொல்லுங்க பாருங்க. அதை பத்தி உண்மையாலுமே எங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கு. இந்த மனுஷன் என்னடா என்ன இவ்வளவு தூரம் என்னடா எது எதுக்குதான் இது பண்ண இவர் சொல்றது நமக்கே வந்து தெரியும். விமர்சனம் வந்துச்சு, இயற்கைக்கு இது மரத்துக்கான ஓட்டு இருக்கா, ஓட்டை வந்து அது வந்து மரமா வந்து ஓட்டு போட போகுதுன்னு கேட்டாங்க. மரத்திட்ட ஓட்டு இல்ல, மரத்துல ஓட்டு இல்ல, மரத்துக்கிட்ட நம்ம உயிர் இருக்கா இல்லையா? அது சரியான காத்து நமக்கு தரலாம், நம்ம வாழ முடியுமா? அப்புறம் அதுக்குண்டான இங்க மக்கள்கிட்ட இவங்கள்ட்ட என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து மனிதர்களுக்கு வச்சு மட்டும்தான் இவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மத்த எதையுமே வந்து அண்ணனை தவிர மற்ற யாருமே வந்து இது பேச மாட்டாங்க. யாராவது நீங்க பாத்தீங்க இந்த மாதிரி உங்களுடைய வயசுக்கு இந்த மாதிரி யாராச்சும் எடுத்து இந்த மாதிரி மக்கள் அதுதான். ஏன்னா இவ்வளவு காலம் இல்ல, இப்ப திடீர்னு நாம் தமிழர் கட்சி அதிக விமர்சனம், அதிக அவதூறுகள், அந்த மாதிரி நிறைய அந்த வீடியோ கட் பண்ணி மீம்ஸ் போடுறது நிறைய பாக்குறேன். அதனாலதான் உங்களை கேள்வி கேட்கறேன். கேளுங்க தவறல. அதாவது எங்களுக்கு அதாங்க, ஒரு தனி மனுஷன் மேல தனி ஒரு கட்சி மேல கூட்டணியில தனிச்சு நிக்கிற கட்சி மேல எதுக்கு இவ்வளவு ஒரு அவங்களுக்கு வந்து என்னன்னா இதெல்லாம் நம்மளால பேச முடியல, அவர் பாரு இவ்வளவு தூரம் சொல்றாரு அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் ஒரு பொறாமை தான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தெரியல அவ்வளவு தூரம். மனுஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொன்றும் எடுத்து இப்போ வாயில சொன்னாதான் பார்த்தா இப்போ நீ படமே போட்டு கேட்டுறாரு எல்லாத்துக்கும். யார் எப்படி இருந்தாருன்ட்டு எல்லாத்தையுமே வரலாறு எடுத்து இவங்க. ஏன்னா மக்கள் இப்போ என்ன மாறி இருக்காங்களோ அதே மொழியில போய் தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும்ட்டு. இப்போ இந்த வேலு நட்சத்திரம் பார்க்குறப்ப உண்மையிலுமே ரொம்ப மெய்சிலிப்பா இருக்குது. இப்போ இது பாகுபலியோட மிஞ்சி ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும் போலன்னு ஒரு இதா இருக்கு. இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து மற்ற சொன்னாங்க இந்த சிவாஜியை பத்தி பேசுறாங்க. சிவாஜினா யாருங்க? நம்ம மராட்டிய மன்னன் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி, அவரை பத்திலாம் பேசுறாங்க. நம்ம முன்னோர்கள் தமிழ் சம்பந்தப்பட்ட யாருமே இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்து பாட புத்தகத்துல கூட கிடையாதுங்க. திட்டமிட்டு தமிழர்களோட வரலாற்றை மறைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இப்போ அண்ணா பேருந்து நிலையம், கருணாநிதி பேருந்து நிலையம் வைக்கிறாங்க. இப்போ காமராஜர், முத்துராமலிங்க தேவர், தீரன் சின்னமலை, நம்ம முன்னோர்களோட பேர் வச்சுக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் சுதந்திரக்காக போராடினாங்க. இவர் ஒன்றும் காமராஜர்லாம் பிச்சை எடுத்து கூட நான் படிக்க வைக்கின்ற மாதிரி சொன்னாரு. இவர் வந்து மது கடை தான் திறந்து வச்சிருக்காரு கருணாநிதி. அப்படி இருந்து இவரோட பேரை வைக்கிறாங்க. நம்ம தமிழக திட்டம் போட்டு மறைக்க என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணுதாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மறைக்கணும்ன்ற கேள்வி அதை தான் சொல்ல வரேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கரிகால சோழன் ஒருத்தர் இருக்காரு இல்லைங்க, அவரை பத்தி தெரியணும். நம்ம எதை தெரிஞ்சு தனி கல்லணைகள். அப்ப எத்தனையோ 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்லணை கட்டினதுக்காக இன்னைக்கு வரை கரிகாலனை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இதே மாதிரி நம்மளும் தமிழ்ல வந்து தமிழ்நாட்டுல இடம் போடணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு சுயநலம் தான் அவங்களுக்கு. அதனால கண்டது போனது வந்தது எல்லாத்தையுமே வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆட்சி அமைதின்னு வச்சுங்க. இப்போ திராவிடர்களோட இப்போ கருணாநிதி சமாதி, இந்த சிலை, இந்த பெரியார் இதெல்லாம் இருக்கு. இதை வந்து தகரிக்குவீங்களா இல்லை எப்படி? ஏங்க இது என்னங்க கேள்வி? அடுத்தது அதாங்க. இவங்க வேற ஒண்ணுங்க. இப்ப ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பேர நம்ம தமிழ் மக்களோட நேத்து கூட ஒரு பக்கம் நடந்துருக்குதுங்க. எதுக்கு ஆக்கிரமிப்பு தானே அது? ரைட்டு, நாங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டா நீ இடிக்கிற. யாரை கேட்டு நீ கடற்கரையே அதே யார் சொத்து? ஓன் சொத்தா? பட்டா போட்டு வாங்கினியா? அப்ப அது ஆக்கிரமிப்பு தானே. அதை வந்து நாங்க செய்வோம். நீ ஆக்கிரமிப்பு, நான் ஆக்கிரமிப்பு. நீ உனக்கு அதிகாரம் இருக்கு, நீ உன் அதிகாரத்தை காட்டுற. எங்களுக்கு ஒரு அதிகாரம் வரும், அப்போ நாங்க எங்களோட அதிகாரத்தை காட்டுவோம். அண்ணன் சொன்ன மாதிரி பீச் அதாவது கடற்கரை தான். யாருக்கும் பதவி கிடையாது. வேணும்னா உள்ள இருக்க எலும்பு வேணா எடுத்துக்கொண்டு நீ எங்கேயோ வச்சுக்க, உனக்கு சொந்தமான இடத்த வச்சு நீ அதை பண்ணிக்க. அவ்வளோ எது நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா தற்செயலாம் அதாவது தன்னைத்தானே இது பண்ணிட்டு இந்த தமிழ்நாடு இந்த இது பார்த்தீங்களா அதை போறாங்களா இல்லைங்களா? அதே மாதிரி அதான் அண்ணன் போய் சொன்னார். அவர் சொல்றாரு பாருங்க, தலைமையில எந்த ஒரு அறிவிப்பும் வரல. ஆனாலும் தம்பிகள் வந்து தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இது வந்து அண்ணன் எப்படி பாக்குறாரு? இன்னொரு பாருங்க, எங்க கர்நாடகத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை இந்த பிரச்சனை தமிழ்நாடு ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழர்களை அதுதான் சொல்றேன். தமிழர் அங்க வாழ்ற தமிழருக்கு தமிழர்கள் தானா? அங்க நாம் தமிழர் கட்சி யாருங்களான்னு கேட்கறேன். நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர் அங்க இருக்காங்க. நமக்கு தான் உலகமெல்லாம் இருக்கமுங்க.
நாம் தமிழர் இத்தாலி நாம் தமிழர், பிரான்ஸ் நாம் தமிழர், எல்லா உலகமெல்லாம் நாம் தமிழர் கட்சி இருக்குது. இவங்க தாவாக்கா வந்து தமிழ்நாடு தானா கிடையாது, டிஎம்கே தமிழ்நாடு தானது கிடையாது. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு அங்கே அப்போ அந்த அளவுக்கு அங்கே இருந்து இங்கே எழுச்சி இங்கே பாருங்க மக்களுக்கு. அங்கே தமிழை பற்றி இது பண்ணிட்டாலும் வாய்ப்பு. தமிழ்னா சீமான், சீமானா தமிழ். இந்த அளவுக்கு ஒரு பற்றோட இருக்கு என்ன காரணம்? ஒரு தனி மனிதன் மேல. யார் மேலேங்க? சீமான் மேல. தனி மனிதன் எப்படி சொல்றீங்க? எப்படி தனி மனிதன் சொல்றீங்க? யாரு கேட்டாலும் அண்ணன் அண்ணன்றீங்க. அவர் ஒருத்தர் மேல அவ்வளவு பற்றா இருக்கு, என்ன காரணம்? ஏங்க இல்ல தமிழ் தான் எங்களெல்லாம் இணைக்கிறது. ஒரே ஒரு சங்கிலி தான், தமிழ் தான், வேற எதுவுமே கிடையாது. நடிகருக்காக 1000 பேர் 1,00,000 பேர் கூடுறது சகஜம். அது இப்போ நயன்தாரா கூட 10 லட்சம் பேர் கூடுறாங்க. ஆனா ஒரு புகழ்பெற்ற நடிகரும் கிடையாது. ஒரு அரசியல் வந்தாரு, அதுக்கு இவ்வளவு கூட்டம் வந்து இப்போ மழை பெஞ்சா கூட மழையில கூட உட்கார நான் பாத்துருக்கேன். இன்னும் கை குழந்தையோட உட்காந்து நான் பாத்துருக்கேன். அப்படி என்ன பற்றி எது இணைக்குது உங்களை? அவரை இணைக்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க. அவர் அனைத்து பேசுற ஒண்ணு அவர் எடுத்திருக்கிற தலைவர் அப்படி அவர் வந்து கருணாநிதியை பத்தோ ஜெயலலிதா பத்தோ எம்ஜிஆரை பத்தோ கட்சி ஆரம்பிக்கல. அண்ணன் பிரபாகரன் ஐயா அண்ணனை பத்தி தான் இது பண்ணிருக்காரு. அவர் வந்து திரையில இருந்து கட்சி ஆரம்பிக்கல, அவர் சிறையில இருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு அவர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையில திரையில இருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சுன்னு யாரை சொல்றீங்க? தெரியல, விஜய் தான் சொல்றேன். அதெல்லாம் ஏகப்பட்ட விஜய் சொல்லுவேன், கமலை சொல்லலாம், டி ராஜேந்திர ஐயா அவர் அப்படித்தான் பண்ணியிருக்காரு, மற்ற சரத்குமார் ஐயா பண்ணியிருக்காரு, விஜயகாந்த் கூட அப்படிதான் பண்ணியிருக்காரு. இத்தனை பேர் இருக்காங்கல்ல. எம்ஜிஆர் திரையில இருந்து வந்தா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஜெயலலிதா அவங்கள ஏங்க அங்கிருந்து தானே வராங்க, அப்படி நடிச்சிருக்காரு. உதயநிதியும் பாத்தீங்கன்னா எல்லா பேர் திரையில இருந்து வந்தவங்களா தவிர, ஆனா அண்ணன் மட்டும் தான் சிறையில இருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்கு சிறைக்கு போனாரு? திருடிட்டு போயிட்டாரா, கொள்ளையடிச்சு போயிட்டாரா? அது கிடையாது. மக்களுக்காக இவ்வளவு தூரம் பேச போய் அவரை வந்து தவறான அவங்க கடைசியில நீதிபதியிலே அவங்களே சொல்றாங்க, இது வந்து தவறான இதுக்காக நீங்க வந்து சீமானை வந்து இதை வச்சிருக்கீங்கன்னு அந்த அளவுக்கு நீதிபதியே சொல்றாரு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க தாராளமா. வேற ஏதாச்சும் கேள்வின்னா இப்போ நாம் தமிழர் கட்சியில மட்டும் தான் பேட்டி எடுக்கிறப்ப வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கான்னு கேக்குறீங்க. இப்போ மற்ற கட்சிகள்ல மைக் நீட்டா பயந்து ஓடுற பாத்துருக்கேன் நான் நிறைய பேரு. ஆனா நாம் தமிழர் கட்சியில மட்டும் தான் மைக் நீட்டா அடுத்து வேற என்ன கேள்வின்னு கேக்குறீங்க. அதாவது ஒரு பத்திரிகையாளர் சலிச்சு போற அளவுக்கு பதில் தர நாம் தமிழர் கட்சி இருக்கு. இந்த அளவுக்கு எங்க அண்ணனோட வளர்ப்பு தாங்க, வேற எதுவும் கிடையாது. அவருடைய ஒவ்வொரு கொள்கைக்காக கோட்பாடு நாங்க எடுத்துக்கிட்டு உள்ளூரம் வாங்கியிருக்கோம். அவர் அண்ணன் பேச ஆரம்பிப்பாரு வந்து பாருங்க, ஒரு குண்டூசி போட்டா கூட அந்த சத்தம் கேட்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து அந்த அவரோட அண்ணனை எதை எடுத்து இப்ப மறுபடியும் அவங்களை பேசணும் இல்ல, வேற வழியில சொல்லிதான் வர மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்கும் பாத்தீங்கன்னா என்ன பேசுறாருன்னு கேட்க மாட்டாங்க. அவர் பேசுறதே 3 நிமிஷம் 4 நிமிஷம். ஆமா, வேற வழி இல்லை, அதெல்லாம் பேசுறேன் நம்ம. ஆமா, இந்த அளவுக்கு கேள்வியிலிருந்து உங்களுக்கு என்ன இருக்கா, உங்களோட சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் சரி கேளுங்க. எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பதில்கள் கருத்துக்கள் இருக்கு எங்கள்கிட்ட. வேற நாங்க இது மைக்க கண்டா ஓடுற ஆளுகள் நாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் யாருமே கிடையாது. புரியுதுங்களா? சின்ன குழந்தைங்கள்ட்ட கொடுத்துன்னு வச்சுங்க, சின்ன மழலையர் பாசறைன்னு இருக்கு. எங்களுக்கு கூட இதா இருக்கு. மழலையர் பாசறைன்னு ஒரு குரூப் இருக்குங்க. அவங்க எல்லாம் போட்டீங்கன்னா ஜெயிக்க முடியும் நம்மளால. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா அட எங்க இருந்தா வருது அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த உள் வாங்கியிருக்காங்கன்னா பாத்துங்களேன். என்ன அது உண்மையிலுமேங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த குழந்தைங்க மனசுல நீங்க தெரியும். ஒரு சின்ன குழந்தைலாம் பேசுது இந்த தமிழ் பிரபாகரன் பத்தி பேசுறப்பல உடம்புல அப்படியே மெய் இழுக்குது. அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க அப்போ எந்த அளவுக்கு உணர்வு வாங்கியிருக்காங்க பாருங்களேன். அந்த அளவுக்கு நம்ம அண்ணனுடைய வளர்த்த வீரியமிக்க விதைகள் அதெல்லாம் வந்து பெரிய ஒரு அவங்க வெளியே போட்டது சீமான் தான். வேற யாருங்க? ஐயோ, வேற கருத்து இல்ல, மாற்று கருத்து எதுவுமே கிடையாதுங்க. உண்மையிலுமே தற்கொலை கூட்டத்துக்கும் அண்ணன் தான் விதப்பட்டாரு. இல்லைங்க, எதுவுமே என்ன பேசணும் ஏது பேசணும் அப்படிங்கிற வந்து எங்க அண்ணனை பார்த்தா எடுத்துக்கிறாங்க. வேற புரியலையா? தற்கொலைன்னு சொல்லி தற்கொலையை தாழ்மைப்படுத்த நான் விரும்பல. ஏன்னா இன்னைக்கு காட்டு மிராண்டிலேருந்து தான் ஒரு மனிதன் நல்ல மனிதன் உருவாயிருக்கான். அது மாதிரி எழுத படிக்க தெரியாதவன்னு தற்கொலைன்னு சொல்றான். அது அவன் தப்பு இல்லை. பிற்காலத்துல அவன் எழுத படிக்க வந்துருவான். ஆனாலும் இவங்களை வந்து தற்கொலை என்ற ஒரு இதுல சேர்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்றது, முதல் பாலினம் 2ஆம் பாலினம் ஆண் பெண் சொல்றோம்ல, அதுக்கப்புறம் 3ஆம் பாலினம்னு வருதுல்ல, அது மாதிரி 4வது பாலினம். அவ்வளவுதான். தற்கொலையை தாழ்மைப்படுத்தக்கூடாது தயவு செஞ்சு. நன்றி.